மகிழ்ச்சி. ஆமென். ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேராக நம் இருதயங்களை திருப்பலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 29 வசனம். Deuteronomy chapter 33 verse 29. உபாகமம் 33 அதிகாரம் 29 வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் வாசிக்கும் போது, உபாகமம் 33 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். கர்த்தரோடு நடந்த தெய்வ மனுஷன் மோசே தன்னுடைய 40 வருஷ ஊழிய பிரயாணத்தை முடித்துவிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறார். அவருடைய கண்கள் மங்கள் ஆகலை, அவருடைய பலம் குறையில. கர்த்தர் மோசையை பலப்படுத்தினார். மோசே தன்னுடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் மேல் அவர் கூறுகிற ஒவ்வொரு கோத்திரத்திலையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். கோத்திரமாக அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது அவர் தம்முடைய ஜனங்களை குறித்து அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை சந்திப்பதாக. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார்? கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், மகளே, மகனே, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற மகளே, மகனே, நீ பாக்கியவான். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற, கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தரையே நம்பி வாழ்கிற இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி கர்த்தருடைய ஜனங்களே, நீ பாக்கியவான். அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆண்டவரை பிடிச்சு கொண்டு ஆண்டவரை பற்றி கொண்டு நடக்கிற உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உன்னை எல்லாவற்றிலும் மேன்மையா பார்க்கிறார். அல்லேலூயா. உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. ஆமென். நீ கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஜன, கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். ஒரு ரகசியத்தை நம்ம விளங்கிக்கணும். இந்த உலகத்துல மக்கள் தொகை ஏறக்குறைய 700 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த உலக மக்கள் தொகை கிராஸ் ஆயிடுச்சு. உலகத்தின் மக்கள் தொகையில் இந்தியா முதல் இடத்துல இருக்குது. ஆமாம், முதல் ஸ்தானத்தில் இந்தியா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, சொல்ற வார்த்தை தெரியுமா? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். எவ்வளவு கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் தமக்கென்று ஒரு கூட்டத்தை, தமக்கென்று தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தை எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும் தான் கர்த்தருடைய விருப்பம். ஆனால் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொண்டார்களா? எல்லாரும் அவரை பற்றி கொண்டார்களா? எல்லாரும் அவருக்கு நேரம் வந்தார்களா? இல்லை. கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்ல, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இஸ்ரவேலே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த மாசத்தில் கர்த்தர் சொல்றார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இஸ்ரவேலே, தேவ ஜனமே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. வேற எந்த நாடும் உன்னை போல் இல்லை. ரொம்ப அழகா அந்த வார்த்தை சொல்லு. உனக்கு ஒப்பானவன் யார்? அப்படின்ற அந்த ஒப்பானவன்ற வார்த்தைக்கு என்ன சொல்லப்பட்டா, உன்னை போல ஒருத்தரும் இல்லைப்பா. கர்த்தர் சொல்ற, உன்னை போல ஒருவரும் இல்லை. ஆமென். அவர் ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிற அந்த வார்த்தைகள் என்ன வாசிக்கும், தொடர்ந்து வாசிக்கும் போது, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. கர்த்தர் என்னவா இருக்கிறார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். என்னவா? கர்த்தர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். அப்படி என்றால் சகாயம்னா உதவி. கர்த்தர் உனக்கு உதவி செய்யும் கேடகமா இருக்கிறார். ஆமென். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறவரா இருக்கிறார். இந்த கேடகம் காப்பாற்றுது, சத்துருடைய எல்லா தாக்குதல் இருந்து காப்பாற்றுகிறது. கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறவரா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறவரா இருக்கிறாரா. மகிமை பொருந்த பட்டயம் அவர். கர்த்தர் உனக்கு பாதுகாப்பான கேடகமா இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி கேடகமா இருக்கிறன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லி தொடர்ந்து வாசிக்கும் போது, கர்த்தர் பலமுள்ள அந்த ஆயுதங்களை போல கர்த்தர் உன்னை ப்ரொடெக்ட் பண்றாராம். ஆமென். ஆமென். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு பேசிட்டே இருக்காங்களா, பேசி பேசி அடங்குவாங்க. உனக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்களா, அவங்க எல்லா காரியங்களையும் செய்து அவர்கள் அடங்குவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். ஒரு பியூட்டிஃபுல் வேர்ஸ். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். மோசே மூலமா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. மோசே மனதார கர்த்தருடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.
எனக்கு அருமை தேவஜனமே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு நிகரானவன் ஒருவனும் இல்லை. அவர் தான் உனக்கு உதவி செய்கிற பட்டயமா அவர் இருக்கிறார். மனிதர்கள் உனக்கு உதவி செய்யலையா, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அவரே உனக்கு கேடகமாக இருப்பார். உனக்காக யுத்தம் செய்து உன்னுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆமென். ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுது, ஹாப்பி ஆர் யூ இஸ்ரேல் who is like you, a people saved by Yahweh. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ அவரால் ரட்சிக்கப்பட்ட, அவரால் தொடப்பட்ட. ஆமென். the shield of your help, அவர் தான் உனக்கு உதவி செய்கிற கேடகம். ஆமென். the sword of your excellency, ஷீல்டும் அவர் தான், ஸ்வாடும் அவர் தான். எல்லாம் சொல்லுங்க, ஷீல்டு அண்ட் ஸ்வாட். எல்லாம் சொல்லுங்க, ஷீல்டும் அவர் தான், ஸ்வாட் அவர் தான். ஆமென். ஒரு போர் சவன் கையில் என்ன இருக்கும்? லெஃப்ட் ஹேண்டில் ஷீல்டு இருக்கும், ரைட் ஹேண்டில் ஸ்வாட் இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஷீல்டு நான் தான்ப்பா, ஸ்வாடு நான் தான். ஆமென். ஹல்லேலூயா. நீ இல்லை, நான் உனக்கு யுத்தம் பண்றேன். உன்னை பாதுகாக்கிறவர் நான் தான், உனக்கு யுத்தம் பண்ணுகிறவர் நான் தான். ப்ரொடெக்டர் அவர் தான், அஃபெண்டர் அவர் தான், டிஃபெண்டர் அவர் தான். ஹல்லேலூயா. உன்னை சத்துரு தொடாதபடிக்கு பாதுகாக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. ஆமென். your enemies shall submit themselves to you. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகை பேசி அவங்கெல்லாம் அடங்குவாங்க. ஆமென். you shall tread on their high places. அவனோட உயர்ந்த மேடுகளை நீ மிதிப்பாய். எல்லாம் சொல்லுங்க, நான் உயர்ந்த மேடுகளை மிதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஏறி போக பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் உன்னை ஏறி போக பண்ணுகிறார். வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதத்தில் வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 115:9 வாசிக்கும் போது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆல் யூ இஸ்ரேல், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்று கர்த்தர் உனக்கு வார்த்தை கொடுக்கிற. இஸ்ரவேலே, மகளே மகனே, கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு கேடகமும் உனக்கு துணையும் உனக்கு பட்டயமும் உனக்கு எல்லாமா இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, எனக்கு கேடகம், துணை, பட்டயம் எல்லாம் அவரே. அல்லேலூயா. கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே பற்றிக்கொள், அவரே துணையாய் இருப்பார், அவரே உனக்கு எல்லாமா இருப்பார். அவருடைய பரிசுத்த பிரசன்னம், அவருடைய வல்லமையை நீ காண்பாய். ஆமே. அவருடைய கரத்தின் கிரியைகளை நீ காண்பாய். ஆமே. கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. ஆபிரகாம் கிட்ட எவ்வளவு வயசுல சொல்றாரு? 99 வயசுல ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. 115 வாசிக்கும் போது, வேதத்தில் வாசிக்கும் இப்படியே சொல்லப்பட்டு, ஆதியாகமம் 15:1 வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமோட பேசுற, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆபிரகாமே பயப்படாதே. கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே மகளே மகனே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நான் தான் உனக்கு கேடகம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாம் சொல்லி கொடுக்கிறார், பயப்படாதே, ஃபியர் நாட். தரிசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஆபிரகாமிட பேசுறார். யார்கிட்ட பேசுறாரு? வாக்கு தத்தம் பெற்றவனிடத்தில் பேசுகிறார். நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன், இந்த வார்த்தை நிச்சயமாய் நடக்கும், இந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. பிலேயாம் தேவ ஜனங்களை சபிக்க வருகிறான். அவருடைய ஒரே நோக்கம் பணம். அந்த பணத்துக்காக தேவ ஜனங்களை சபிப்பதற்கு, பாலாக்கு மூலமாக சபிப்பதற்கு வருகிறான். கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் அவன் சபிப்பதற்கு, சமமான வார்த்தைகளை பேசுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. அவன் சபிக்க வரான். அந்த சாபத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். அவன் அப்போ அவன் சொல்றான், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். ஆமாம். ஒரு ரகசியத்தை விளங்கிக்கணும், கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமாம். நீ சவமா இருக்கணும் கர்த்தர் விருப்பம் இல்லை. இந்த மாசத்துல, இந்த முதல் நாளில் கர்த்தர் கொடுக்கிறார், உன் வாழ்வில் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கொடுக்கிறார். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமாம். எந்த மனுஷன் திருப்ப முடியாது. எந்த மந்திரவாதமும் பில்லிசுனி மாந்திரிக கட்டுகள் திருப்ப முடியாது. மனுஷர் வல்லமைகள் திருப்ப முடியாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பொய்யான மனுஷருடைய காரியங்களை கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஏன்னா அவர் யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பொய் பொருட்கள் எல்லாம் மாறும். கர்த்தர் உனக்கு யுத்தம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்கிற கர்த்தர். உபாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கும் 32 அதிகாரம், Deuteronomy chapter 32 verse 13.
32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். கர்த்தர் உன்னை எங்க ஏறி வர பண்றாராம்? பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் ஏறி வர பண்ணுவார். ஆமென். உயர்ந்த ஸ்தானங்களை மிதிப்பா என்று சொன்னார். இந்த வார்த்தையில வாசிக்கும் போது, கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணுவார். கர்த்தர் இன்றைக்கு ஒன்று வார்த்தை கொடுக்கிறாரு, உன்னை உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் ஏறி வர பண்ணுவார். அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் என்னை எங்க ஏற பண்றாரு? உயர்ந்த ஸ்தானங்கள், ஹை பிளேசஸ். கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானங்கள் ஏற பண்றார். அந்த உயர்ந்த ஸ்தானங்கள்ல உயர்ந்த ஜனங்கள் ஏறுவாங்க. அதே இடத்துல கர்த்தர் உன்னை வைக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் முடியுமா இப்படி நினைச்சு கொண்டிருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் உன் வாழ்வை உயர்த்துகிறார். ஆமென். ஹை பிளேசஸ், எல்லாம் சொல்லுங்க ஹை பிளேசஸ். கர்த்தர் ஹைட்ல வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹை பிளேசஸ், உயர்ந்த ஸ்தானங்கள், உயர்ந்த இடங்கள், உயர்ந்த எல்லாம் மேன்மையான காரியங்கள். கர்த்தர் இதெல்லாம் மேன்மை, இதெல்லாம் நடக்குமா நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம், வியந்து கொண்டிருக்கிறோம், திகைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கொண்டு போய் அங்க வைக்கிறார். என்ன சொல்ற ஆண்டவர்? நான் உயர்ந்த ஆண்டவர், நான் உன்னதர். ஐ ஆம் ஏ மோஸ்ட் ஹை காட். நான் உயர்ந்த ஆண்டவர். நான் அதனால கவனிங்க, ஆண்டவர் உன்னதர். அந்த உன்னதன்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் மோஸ்ட் ஹை. இல்லை சொல்லுங்க, உன்னதன் என்னது ஆங்கிலத்தில்? மோஸ்ட் ஹை. உன்னதமான ஆண்டவர், உயரத்தில் இருக்கிற ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் எங்க வைக்கிறாரா? ஹை பிளேசஸ். ஆமே. மோஸ்ட் ஹை காட் புட் மீ ஆன் ஏ ஹை பிளேசஸ். அல்லேலூயா. உயர்ந்த உன்னத ஆண்டவர் என்னை உன்னதங்களில் ஏறி இருக்க பண்ணுகிறார். அதான் இந்த வார்த்தை சொல்லுது, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். கர்த்தர் உன்னை ஏறி வர பண்ண அந்த விசுவாசம் தேவை. கர்த்தர் என்னை இந்த வருஷம் இந்த மாசத்துல கர்த்தர் என்னை ஏறி வர பண்ணுவார். எங்க? உயர்ந்த ஸ்தானங்களில் மேல். எல்லாம் சொல்லுங்க, உயர்ந்த ஸ்தானங்களில் மேல் என்னை ஏறி வர பண்ணுவார். ஆமென். அதோட நிறுத்தல, வயல் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையுள்ள தேனையும் கற்பார்ந்தபடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தாராம். என்னெல்லாம் கொடுத்தாராம்? எங்க எல்லாம் கொடுத்தாராம்? ஏறி வர பண்ணினா, உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் ஏறி வர பண்ணினார். விளைச்சலை கொடுத்தார். ஆமே. வயலில் விளையும் விளைச்சல். ஆமே. ஆர்கானிக்ஸ் இல்லை, ஆர்கானிக்ஸை கர்த்தர் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. ஆமே. எனக்கு பெரிய ஒரு பிஸ்னஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன தெரியுமா பெரிய பிஸ்னஸ்? ஆர்கானிக்ஸ், இயற்கை உணவு. அந்த இயற்கை உணவை கர்த்தர் கொடுத்தாராம். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். ஆர்கானிக்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாத தூய உணவை அவனுக்கு கொடுத்தாராம். அது மாத்திரமல்ல, கண்மலையில் உள்ள தேனையும். ஆமே. எல்லாம் சொல்ல, கண்மலையின் தேனையும் கற்பாரில் வடி எண்ணெயும் அவன் புசிக்கும்படி. ஆமே. ஹல்லேலூயா. ஹனி. ஆமே. ஆமே. ஹல்லேலூயா. காட்டுத்தேன், கொம்புத்தேன். நாட்டில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் காட்டுத்தேன், தேனில் வகையை பற்றி ஒரு 3 வகையான தேனை பற்றி அவர் சொல்கிறாரு. காட்டுத்தேன், கொம்புத்தேன், கூட்டுத்தேன். எல்லாம் சொல்லுங்க, காட்டுத்தேன், கொம்புத்தேன், கூட்டுத்தேன். அல்லேலூயா. பெட்டியில் வச்சு வளர்க்குறாங்களா, அது ஒரு தேன். காடுகளில் வர தேன். அது மாத்திரமல்ல, கொம்புத்தேன் என்று இந்த வகைகளை சொல்றாங்க. கர்த்தர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எல்லா தேனையும் நம்ம சாப்பிட முடியாது. ஒவ்வொரு தேனுக்கும் ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ், அப்படின்னா மருத்துவ குணங்கள். தேனில் மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நிறைய கடைகளில் கிடைக்கிற தேன்கள்லாம் தூய தேனா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஒரு ப்ரிசிஷா பார்க்கப்படுகிறது. அதை உனக்கு சிறப்பானதை கர்த்தர் கொடுக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுக்கறதெல்லாம் சிறப்பானது. சத்தமா சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு கொடுப்பது எல்லாம் சிறப்பானது. ஆமே. கர்த்தர் இந்த மாசத்துல கர்த்தர் உன்னை போஷிக்க விரும்புகிறார். ஆமே. உன்னை ருசிக்கும்படி செய்கிறார். ஆமே. தேன் எதுக்கு? ருசிக்கும்படி செய்கிறார். உன்னுடைய நாவு கர்த்தருடைய அன்பை ருசிக்கும். அவருடைய கர்த்தருடைய வாய் சொல்லு, புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, மகளே, மகனே, இந்த மாதம், இந்த வருஷம் உன் வாழ்வில் ஆசீர்வாத நன்மை நிறைந்த வருஷமா இருக்கும். ஆமென். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தர் இந்த வருஷம் ஆரம்பத்திலே சொன்னார், நீ என்ற வார்த்தை கொடுத்தார். ஆண்டவர் சொல்றார், உன்னை பார்த்து சொல்றார், நீ பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்க, நீ பாக்கியவான்.
அப்படி என்றால் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாரும் வாயில சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல, இஸ்ரவேலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், இஸ்ரவேலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்றைக்கு உலகம் நீ சபிக்கப்பட்டவள், நீ ஒன்றத்துக்கு பிரயோஜனம் இல்லை, எல்லா காரியங்களும் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, வானத்தை பூமி அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, இஸ்ரவேலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருடைய நாமத்தினால, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்கள் தொழில் மேல, உங்க கையின் பிரயாசங்கள் மேல, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் பேசுகிறேன். உங்க பிள்ளைகள் மேல பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களுக்கு கேடகமும் உங்களுக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பார். மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. அல்லேலூயா. அவர், நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்றார், நான் ஆசீர்வதிக்க கட்டளை பற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? இந்த வேலைகளை கர்த்தருடைய வல்லமையான பிரசன்னம், இந்த மகிமையின் பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளட்டும். அவர் வல்லமையான கிரியைகளை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால உம்முடைய ஜனங்கள் மேல் உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய ஆசீர்வாத நன்மைகளை பேசுகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளில், முதல் ஆராதனையில் ஆண்டவர் தேவ கரம், தேவ வல்லம, தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு முறை இப்போதே இறங்கி வருவதாக. ஆன்லைனில் இணைந்து ஜபிக்கிற உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் உங்களுடைய பிரசன்னம், உங்கள் அபிஷேகம், உங்கள் அபிஷேகம், உங்கள் அபிஷேகம், உங்கள் மகிமையின் கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தினால உடைய வார்த்தைகள் நம்முடைய ஜனங்கள் மேல கூறுகிறேன். இஸ்ரவேலே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாரும் வாயில தேவ சமூகத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் சபை ஆசீர்வதிக்கப்பட்டது, என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் எனக்கு கேடகமும் எனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார். அவர் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், ஆமென். வயல் விளைச்சல் எனக்கு கொடுத்திருக்கிறார். கண்மலையின் தேனை எனக்கு கொடுத்திருக்கிறார். உச்சிதமான கோதுமையினால, கண்மலையின் தேனினால் அவர் என்னை திருப்தியாக்குவார். சொல்லுங்க, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் கணவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர், என் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவர், என் பெற்றோர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என்னோட மாமனார் மாமியார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய வாகனம் ஆசீர்வதிக்கப்பட்டது, எனக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்தினால இந்த வேலையில், இந்த நாள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இவர்கள் வாழ்வியில் எந்த பகுதியில் சாபம் மறைந்து கொண்டிருந்தாலும், எந்த பகுதியில் சாபம் தடுத்து கொண்டிருந்தாலும், எந்த பகுதியில் உங்க வாழ்வில் ஆசீர்வாதங்கள் தடுத்து கொண்டிருந்தாலும், இப்பொழுது இந்த வேலையில் கர்த்தருடைய நாமத்தை சொல்லும் போது, கர்த்தருடைய நாமத்தினால சொல்லும் போது, கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய மகிமை ஆண்டவர் இப்பொழுதே பாய்ந்து செல்லுவதா என்று ஜெபிக்கிறேன். எல்லா சாபங்கள் எல்லாம் அடித்து கொண்டு செல்லப்படுவதா என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சாபம் என்ற அடைப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக, திறப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல, குடும்பங்கள் மேல உண்டாவதாக ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால இவர்கள் மேல, இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாத நன்மைகளை கூறுகிறேன். இஸ்ரவேலே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பாக்கியவான். கர்த்தருடைய நன்மை உனக்கு உண்டாவதாக, கர்த்தருடைய கிருபை உண்டாவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் உண்டாவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் உண்டாவதாக, கர்த்தருடைய நன்கொடைகள் உண்டாவதாக, கர்த்தருடைய மகிமை உன்னை மூடிக்கொள்வதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பல்லுகி பெருக பண்ணுவாராக. உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவாராக. கிருபை, சமாதான, அபிஷேகம் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இவள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, கிருபை எல்லாவற்றையும் ஆண்டவரே துதிக்கிறோம். எல்லா சாபங்களை, எல்லா கட்டுகள் எல்லாவற்றையும் விழுங்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மோசையின் கையில் இருந்த கோல், மந்திரவாதிகளுடைய பார்வோடு எல்லா மந்திரவாதிகளுடைய கோல்களை விழுங்கி போட்டது போல, எல்லா சர்பங்களை விழுங்கி போட்டது போல இன்றைக்கு மோசையின் கையில் இருக்கிற கோலாய் நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை எல்லா சாபத்தின் வார்த்தைகளை விழுங்கி போடுவதாக. கர்த்தருடைய வார்த்தை எல்லா ஆண்டவரே அவமானத்தின் வார்த்தைகளை விழுங்கி போடுவதாக. கர்த்தருடைய வார்த்தை எல்லா அலங்கோலத்தின் வார்த்தைகளை விழுங்கி போடுவதாக. உம்முடைய கரம் ஜெயம் எடுப்பதாக, உம்முடைய கரம் ஜெயம் எடுப்பதாக.
இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரோட கண்ணின் ஐக்கியம் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதா